வணக்கம் தந்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ரசிகர்களுக்கும் இது தல தீபாவளி. அது கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆனாலும் சரி, இல்ல கல்யாணம் ஆகாமலே இருந்தாலும் சரி, இந்த தீபாவளி எல்லாருக்கும் தல தீபாவளி. சோ இப்போ லெட்ஸ் வெல்கம். இன்னைக்கு நம்ம இந்த சினிமா கஃபே ஸ்பெஷல் தல தீபாவளி ஸ்பெஷல் சினிமா கஃபேல நம்ம இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை மீட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இன்ஜின் ஆஃப் த ஷிப் அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களையும் நம்ம மீட் பண்ண போறோம். சோ ஆரம்பம் படத்தோட இயக்குனர் திரு விஷ்ணுவர்தன் இருக்கிறாரு இந்த பக்கம் ரைட் சைடு. கேப்டன் 2 இன்ஜின்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க. ரைட்டர் சுபா, சுரேஷ் அண்ட் பாலா. தேங்க்யூ. சோ தீபாவளி அன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்டர்வியூக்கு 2 பேர் வந்திருக்காங்க. அவர் பாருங்க அநேகமா படமே நேத்து காலையில தான் முடிச்ச மாதிரி இன்னும் தாடி மிஸ்டர் இருக்கா சார், தீபாவளி தான் வந்துருச்சு அப்படின்னு அதை சேவ் பண்ணிட்டு பார்க்காம புதுமாப்பிள்ள மாதிரி வந்துட வேண்டியதானே? ஏன் சார் இவ்வளவு புதுமாப்பிள்ள மாதிரி? நீங்க 12 வருஷமா இப்படியே வச்சிருக்கேன், சேவ் பண்ணாம அப்படியே வச்சிருக்கீங்க சார்? ஆமா, இது எத்தனை எவனும் பணம் கொடுக்க மாட்டாங்க. 12 வருஷமா அப்படியே வந்தா நீங்க இங்க வரைக்கும் வந்திருக்கு சார். பணம் கொடுக்க மாட்டாங்கன்றது இல்ல, இது எடுத்துட்டாருன்னா வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. விட மாட்டாங்க, அடையாளம் தெரியாது யாரு பாட்டி அப்படின்ட்டுருவாங்க. நல்லா இருக்கிறீங்களா சார்? இப்போ டென்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சா? லைட்டா ரொம்ப உள்ளுக்குள்ள லைட்டா உதறது உங்களுக்கு தெரியல. ஒண்ணுமே தெரியல, ரொம்ப கூலா இருக்கிறீங்க. அந்த தாடி தான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணதே தவிர, தாடி மட்டும் தான் இவர் ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னு தோணுதே தவிர வேற எதுவும் உங்களுக்கு தெரியல. ஆமா, நான் ஆக்சுவலா ட்ரிம் பண்ண மாதிரி தெரியலன்னு நினைக்கிறேன். ட்ரிம் பண்றதுன்னா வேலைங்க, இதுக்கு பேர் தாடி கூட தான் இருக்கிறீங்க. சொல்லுங்க, இப்போ ஒன்ஸ் அகைன் தலையோட சேர்ந்திருக்கிறீங்க. உங்களுக்கும் தலை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான், அதாவது நீங்க ஃப்ரெண்டு, ஆர்யா அவங்களோட ரொம்ப ஜிகிர் தோஸ்து, அதுக்கப்புறம் நயன்தாரா இப்படி எல்லாமே க்ளோஸ் சர்க்கிளா வேலை பாக்குறப்போ அது பிளஸ்ஸா மைனஸா? உங்களுக்கு எவன்ட்டையும் வேலை வாங்க முடியாது, எல்லாரும் நம்மளே கலாச்சிட்டு போயிருவாங்க. இல்ல ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் வந்தா செய்ப்பா அப்படின்றது இருக்கிறது பெஸ்டா, இல்ல இந்த மாதிரி இருக்கிறது? இல்ல, எல்லாரும் கலாச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னா பாதி நேரம் நான் தான் கலாய்க்கிறது மத்தவங்களை. ஓகே சார், நம்ம கலாய்க்கிறது தான் மத்தவங்களுக்கு பிடிக்காது. ஆக்சுவலா மேஜர் பிரச்சனை அதுதான். இல்ல, ஐ திங்க் இட்ஸ் மோர் அபௌட் ரிலேஷன்ஷிப் தான் மெயினாவே. ஏன்னா ஐ திங்க் நானும் ஆர்யா வி ஸ்டார்டட் டுகெதர் இந்த மாதிரி நம்ம ஆரம்பிச்சு. ஐ திங்க் சார் மோர் ஃப்ரெண்ட். அண்ட் ஈவன் அஜித் சார் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து I think ஒரு 5 years கேப்க்கு அப்புறம் திருப்பி பண்றோம். ஆக்சுவலா we share the same relationship. ஏன்னா நடுவுல கூட அப்பப்போ மீட் பண்ணிருப்பாங்க. and I think I like him more as a person than anything else. Okay, so அதனால தான் நான் என்னோட the personal relationship is much stronger. That's why I love to work with them. Okay, that's why it's easy. அப்போ நயன்தாரா டாப்ஸி இவங்க 2 பேருக்கு நல்ல பர்சனல் ரிலேஷன்ஷிப். நயன்தாரா and டாப்ஸி, no, she's a very good friend actually. She's a very good friend. Even Nayan is a very good friend actually, and they are very professional. It's very comfortable to work with. ஏன்னா எந்த டான்ட்ரம்ஸுமே கிடையாது அவங்களுக்கு, எந்த பிரச்சனையுமே கிடையாது. இவங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா அஜித் சாரா இருக்கட்டும், ஜாமியா இருக்கட்டும், ஜம்ஷித் ஜாமியா இருந்தாங்க, நயனா இருக்கட்டும், they are டைனாமிக் பர்சனாலிட்டிஸ். 10 பேருக்காக யோசிச்சு பேசுற ஆளுங்க கிடையாது அவங்க. ஒரே தலைதான், ஒரே ஆளுங்களுக்கு யோசிச்சு பேசுறவங்க தான். அந்த மாதிரி ஆளுங்களோட ஈஸியா டீல் பண்ணலாம். இந்த 10 பேருக்கு யோசிச்சு 10 பேரை யோசிச்சு பேசுறவங்க கிட்ட பேச முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா உள்ள வச்சுட்டு வெளியில ஒவ்வொரு டைம் நாட் லைக் திஸ் ஆக்சுவலி. சோ தே வெரி கம்ஃபர்டபிள் டு வர்க். படத்துக்கு எல்லாம் பேர் வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க டீசர் விடுற வரைக்கும் படத்துக்கு பேரே வைக்கல, எல்லாரும் இஷ்டத்துக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. என்னென்னலாம் பேர்லாம் வச்சிருந்தாங்க. நம்மளா பேர் வச்சுட்டு ஒரு பேர் வைக்கிறதுக்கு அவ்வளவு டைம் ஆயிடுச்சான்னு உங்களுக்கு? இல்லங்க, என்ன ஒரு பேர் சொன்னாங்க. அதெல்லாம் நிஜமாவே உங்க லிஸ்ட்ல இருந்துச்சா இல்லையா? நீங்க முதல்ல பாக்கணும். உட்காந்து நாங்க பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிரும் சார், இந்த ஃபர்ஸ்ட் கதையில உட்காந்துலாம் சார் அப்படின்னு. ஆக்சுவலா மெயின் கதையில உட்காந்து எல்லாம் ரெடி பண்ண அப்புறமா நல்லா தலைப்பு வைக்கலாம் சார். அது பாருங்க, ஒரு பாலா சார் விடவே மாட்டாரு. நல்லா தலைப்பு வைங்க சார், தலைப்பு வைக்கலன்னா எப்படி சார் தலைப்பு வைக்கலாம். அது மாத்திரம் இல்ல, ஏதாவது ஒரு தலைப்பு எனக்கு தோணிச்சு அப்படின்னு சொன்னா அதை விற்கணும்ன்றதுக்காகவே அழுத்தி சொல்லுவேன். டிஎம் சௌந்தரராஜன் மாதிரி தோணிச்சு இந்த படத்துக்கு சொல்லுங்க. இல்ல, அது சொல்றது இல்ல. உட்காந்து எங்க 2 பேரும் உட்காந்து அங்க தலைப்பு போடும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம்ல கம்ப்யூட்டர் ஜெனரலா அவங்க எல்லாம் எழுதி கொடுத்து நம்ம என்டர் பண்ணும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 பேஜ் இருக்கும் டைட்டில்ஸ் மட்டும். ஓகே, அத்தனை டைட்டில்ஸ் பேசிப்போம். இப்ப எப்படி டைட்டில்ஸ் பேசி முடியுங்க? ஒரு ஸ்டேஜ் சொன்னார், போறோம் நீங்க ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிங்க சார், இதுவே பக்கமா எழுதி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கு வேலை செய்யுங்க சார் பண்ணிட்டு இருக்கும்போது, சரி வாங்க சார் கொஞ்ச நேரம் தலைப்பை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இல்ல சரி இது வேண்டாம், நம்ம அப்புறம் இது பண்ணலாம், நம்ம மெயினா வர வேண்டிய வேலை இருக்குது முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பாதி பேசி கேப் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்து டிசைட் பண்ணலாம். இல்ல இந்த ஷெட்யூல் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு, இந்த ஷெட்யூல் முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு we didn't. அது இன்னொன்னு கரெக்டான ஒரு தலைப்பு கூட எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரி இருக்கும். because they should be very happy with it and we should be very happy with it, the producer should be very happy with it, Ajit should be very happy with it, main the story should be very happy with it. Okay, அதுக்கு கரெக்ட்டா லிங்க் அதுக்கு they have to
really take a time and getting a good title. ஓகே, ரியல் ஸ்கூப் அவர் சொல்லுங்க, இதுக்கு என்னென்ன வேற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்க? உங்களோட டாப் ஆரம்பம் அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆனது, அது இல்லாம ஒரு டாப் 3 என்ன வச்சிருந்தீங்க ஃபர்ஸ்ட் டைம்? டாப் 3 கிடையாதுங்க, நீங்க சொல்லுங்க சார். இல்ல அது ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா, அந்த தலைப்புகள்ல திருப்பி படங்கள் வரலாம். சோ அந்த அஜித் படத்துக்கு வச்ச படத்தை ரிஜெக்ட் பண்ணதுக்காக இதுக்கு வச்சிங்களா சார் கேட்டீங்கன்னு வச்சுங்க, நாளைக்கு ஒரு இன்டர்வியூல சரி, அதனால அந்த இதெல்லாம் விட்டீங்க. ஆனா அந்த ப்ரொடியூசர் கேட்கல, என்னப்பா தம்பி உன்னை நம்பி இந்த தலைப்பே வைக்காம டீசர் எல்லாம் வெளியிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்பீடா கேட்பாங்க. கேக்குறது பயங்கர ஸ்பீடா, இது டைட்டில் பிடிச்சல, அது ஒன்றும் பிரச்சனை, ஓகே ஓகே அதே இல்ல வஞ்சகப்படுறேன் அப்படின்னு ரோட்ல போகும்போதெல்லாம் கேட்பாங்க. தலை இருக்கும்போது தலைப்புக்காக யாரும் ப்ரொடியூசர் எல்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஒரு வழியா ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கிறாரு, ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறாரு. நீங்க கேட்டு பாருங்க, பஞ்சு பஞ்சா வருது. சரி, இந்த படத்துல வந்து சார் நீங்க 2 பேரும் வந்து ஒரு நாவல்ஸ், ஏகப்பட்ட நாவல்ஸ் இருக்குது, ஷார்ட் ஸ்டோரிஸ். 400 எத்தனை நாவல்ஸ்? 450 நாவல்ஸ். 400 மேல நாவல் கணக்கு வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். வீட்டுல என்ன அடிக்க வச்சிருக்கீங்களா சார் எல்லா நாவல்ஸ்? வீட்டுக்கு போட்டு பயந்துட்டு பாத்துட்டு. ஆமா, இந்த ரூம்ல என்ன சார் இருக்கு? ஒண்ணு சார், நம்ம புக் கலெக்ஷன் தான் இருக்கு, நீங்க போய் வேணா பாருங்க சார். வீட்டுல வந்து ஓபன் பண்ணி காட்டினாங்க, அண்டா காக்கசம் அபு காக்கசம் அப்படின்னு ஓபன் பண்ண ஃபுல்லா ஆர்டிஎக்ஸ் அடிக்க வச்ச மாதிரி இருக்கு. நமக்கு ஆர்டிஎக்ஸ் அடிக்க வச்ச மாதிரி இருக்கு, கொச்ச 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 இருக்குது. சரி, அப்படியே ஹெச்எஸ் லைட்டா அப்படி முழுங்கிட்டு, சரி ஓகே இனிமே என்ன சொல்லணும் கேட்க வேண்டியதான் போல இருக்கு, வாய முட்டை அப்படின்னு சொல்லி. சரி, நீங்க இப்ப அவர்கிட்ட போறப்போ இந்த புக்ல இருந்து சார் 1 2 3 இந்த கதை கொடுங்க அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணீங்களா? எப்படி நீங்க செட் ஆச்சு இது வந்து? இல்ல, நீங்க ஆக்சுவலா நிஜமாவே அப்படி பண்ணலாம். பிகாஸ் they have so many beautiful stories written and அவ்வளவு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நிஜமாவே அது பண்ணலாம். நான் ஆக்சுவலா முதல்ல போயிட்டு அந்த கலெக்ஷன் பார்த்திருந்தேன்னா ஃபுல்லா போட்டு உருவேக்கலாம். இங்கி பிங்கி வாங்கி போட்டு ஒரு கதை எடுத்து சார் வந்து நான் மீட் பண்ணது, ஐ திங்க் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு மச் பிஃபோர் இட் செல்ஃப் மீட் பண்ணுவோம். ஆக்சுவலா ஓகே, ஒன்னா ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது ஆக்சுவலா சுபாஷோட. அண்ட் ஐ வாஸ் பிளானிங் ஃபார் பில்லா 2. அப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம மீட் பண்ணோம் சார். மீட் பண்ணிட்டு சரி சார், we have to work together. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான். இதுல என்ன பியூட்டின்னு 2 பேரும் பார்த்தது இல்ல நான், அதான் ஹைலைட். நீங்க சுபா அப்படின்னு ஃபர்ஸ்ட் லேடி நினைச்சீங்க? ஆமா, சுபா நன்றி லேடி நினைக்கல. சரி, ரொம்ப நல்லா இது பண்ணிருக்காங்க. சரி, பிகாஸ் நம்ம பார்த்திருந்தாலும் we weren't registered ஆக்சுவலா. அப்படி வந்தாங்க ஆக்சுவலா. சரி ஓகே, பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஏஜா இருக்காங்க, ஓகேன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசினாதான் தெரியுது நம்மள விட ஒரு 10 வயசு கம்மி 2 பேரும். No, and that's how the relationship started actually. சரி, இப்போ வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், சார் என்னால அப்ப வந்து பண்ண முடியாம போயிடுச்சு, and I really want you to help me in this film. Come sir, please let's work அப்படின்னு. I think they were really busy. And sir, thank you for giving your time. We were also waiting to work with. Sir, இப்போ உங்களோட ஹோம் கிரவுண்ட் அப்படின்னா கேவி ஆனந்த் தான் உங்களோட ஹோம் டெரிட்டரி. ரொம்ப ஃபேமிலியரான ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு வரீங்க. டக்குன்னு அந்த டெரிட்டரி ஒரு பழகின ஏரியால இருந்து விட்டு இப்ப விஷ்ணு மாதிரி யங் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணி வர்றப்போ சார் இது கேவி ஆனதுக்கு நிச்சயமா சொல்லுவோம். கேவி ஆனதுக்கு ஒர்க் பண்ணிட்டு விஷ்ணு மாதிரி யங் டைரக்டர்ஸ் கண்டிப்பா மெயினா அவர்ட்ட கோட் பண்ணல. ராதா மலானந்தர் ஒரு பேரு எப்பயாவது ஏதாவது சொல்றாங்க சொல்லிட்டு போட்டு நான் சொல்லிடுறேன் கண்டிப்பா சார். அது எப்படி அந்த உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன்? ஒரு விஷயம் நான் சொல்ல வர்றேன், எதுவுமே சொல்லவே விட மாட்டேங்கிறீங்க என்ன. போயிடுவோம், அப்புறம் நீங்க ஓடி வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்களா? சொல்லுங்க சார். அருந்து மரியாமலும் பார்த்த போது விஷ்ணு வந்து அட்ராக்ட் பண்ணிட்டாரு. அவ்வளவு சூப்பரான ஒரு படத்தை வந்து அவ்வளவு இப்படி ஒரு பிரசன்டேஷனா, ஒரு புது ஆக்டர் வந்து ஒரு புயல் மாதிரி உள்ள நுழைஞ்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் பார்த்த போது அப்புறம் எங்களுக்கு விஷ்ணு பேர்ல வந்து ஒரு இது வந்துருச்சு, ஒரு அவரை கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி. தம்பி அடுத்தது பட்டியல் வந்து இது வந்துச்சு, ஒரு லோ வந்து ஒரு அன்பு சொல்லிக் கொடுக்கும் போது கரெக்டா சொல்லிக் கொடுக்கணும் நீங்க. அப்புறம் பட்டியல் பார்த்தோம் சார், அமேசிங். அதனால வந்து இவர் கூட ஒர்க் பண்றதுல வந்து என்னன்னா, உண்மையை சொல்லணும்னா வந்து ஒரு அழகா எந்த சீனையும் வந்து ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணுவார் ஸ்கிரீன்ல. அது வந்து ட்ரெடிஷனல் இதெல்லாம் இல்லாம டக்குன்னு மாடர்னா அது பிரசன்ட் பண்றதுக்கு வந்து இவருக்கு தெரியும். ஸோ அந்த இது எங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால விஷ்ணுவோட ஒர்க் பண்றதுனால நாங்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். அவர் கூப்பிட்டாரு, உடனே வி ஜம்ப், அவ்வளவுதான். சூப்பர். ஈவன் சீரியஸ் சீன் அதை எவ்வளவு ஜோவியலா லைட்டா கொண்டு போய் சேர்க்க முடியும்ன்றது இட் வாஸ் a very different approach. You are very keen to work with him. சூப்பர்.
சோ அந்த நோட்டோட இப்போ நம்ம கஃபேல சினிமா கஃபேல ஒரு பிரேக் இந்த தீபாவளி ஸ்பெஷல்லா போய் பட்டாசுலாம் வெடிக்கிறப்ப பார்த்து வெடிங்க. 3-4 பேர் உட்காந்துருக்கோம், முடிஞ்சா ஏதாவது பார்த்து செய்யுங்க. ஸ்வீட் வீட்டுல எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், மீட்டருக்கு மேல பார்த்து கொடுங்க. சோ சினிமா கஃபே இப்போ ஒரு பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பம் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள், சோ ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர் இவங்க 2 பேர்கிட்ட இன்னும் ஜாலியான விஷயங்கள் பேசலாம். முடிஞ்சா நயன்தாராயும் டாப்ஸியும் இந்த இடத்துக்கு கூட்டு வர ட்ரை பண்றேன் நான். பிரேக் முடிஞ்சோடனே கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கதையும் சொல்ல போறேன் இந்த பிரேக். ஆமா, சோ எல்லாமே வந்து இந்த பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டே டியூன். வெல்கம் பேக் டு சினிமா கஃபே. இது தல தீபாவளி ஆரம்பம் ஸ்பெஷல். தந்தி டிவில விஷ்ணுவர்தன், டைரக்டர் விஷ்ணுவர்தன், ரைட்டர் சுபா, சுரேஷ் அண்ட் பாலா நம்மளோட இருக்கிறாங்க. பெரிய பெரிய உங்களோட படங்கள் வந்து பெரிய பட்ஜெட் படங்களா தான் இருக்குது. அதாவது ஆன் த ஸ்கேல் நீங்க எடுக்கிறத பார்த்தா பெரிய ஆள் அஜித், ஆப்வியஸ்லி அஜித்ன்றப்போ அதோட ஸ்கேல் எல்லாம் வந்துருது. இதுக்கு எப்படி நீங்க உங்களை தயார்படுத்திக்கிறீங்க? ஏன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் படம் குறும்போ இல்ல அறிந்து மரியாமலும் பட்டியல், இந்த 3மே வந்து ஐ திங்க் டெஃபினெட்லா ஒரு சின்ன பட்ஜெட்ல, அப்ப எல்லாமே நியூ ஃபேஸ் தான். ஆரியாவோ பரத் எல்லாமே குவைட்லி நியூ ஃபேஸ் டு தமிழ் சினிமா. இதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களோட பயம் எப்படி அதிகமாகுது? இல்ல பயம் ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள். வாட் தி ஸ்டோரி ரிக்வயர்ஸ் ஒண்ணு. அண்ட் இப்ப வந்து சார் வாங்க சார் நம்ம வந்து இத்தனை கோடி செலவு பண்ணி படம் பண்ணோம் அப்படின்னு உட்காந்து நம்ம கதை பண்ணல யாருமே. இது சோ வாங்க சார் நம்ம உட்காந்து சார் இவ்வளவு காசு சார் இவ்வளவு நம்ம செலவு பண்ணி இல்ல இவ்வளவு பிசினஸ் இருக்கு சார் இவ்வளவு நம்ம செலவு பண்ணி படம் பண்ண அப்படி கிடையாது. ஓகே, பிகாஸ் பாக்கி இவ்வளவு இருக்கு, ஒரு சீன் சொல்லுங்க, பாக்கி இவ்வளவு இருக்கு, ஒரு பாம்பு இது ஷூட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு. இட்ஸ் நாட் லைக் தட். யூ வாட் தி ஸ்கிரிப்ட் ரிக்வயர்ஸ். அண்ட் இப்போ வந்து ஒரு அஜித் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி வரும்போது so automatically the magnitude becomes கொஞ்சம் வேற மாதிரி. And when you develop the story, so you have the scope to concentrate on the story in terms of how you need it. இப்போ இதே ஸ்டோரியா you can do it also with it's possible. It's not that nothing is possible. இதுக்கப்புறம் நீங்க பெரிய பட்ஜெட் படம் தான் பண்ணுவீங்களா அப்படின்னா அப்படி எதுவுமே கிடையாது. Because I don't mind doing next film even with a newcomer. Because I think ஒரு டைரக்டரா வந்து you can do the most, you can do a 40 crore film or you can even do a 4 crore film or 40 lakhs film or a 40 lakh film also. So I think that is actually ஒரு டைரக்டரோட ஸ்ட்ரெngth அதுதான். You can do it. So because the hero ஓட இது வந்து has to be the story rather than the budget of the film. சரி, இந்த படம் எதை பத்தின ஒரு படம்? ஆக்சுவலா நீங்க கதை சொல்ல வேணாம், பட் இல்ல what is the premise of the film? This is basically a one man struggle. Okay. One man's fight for himself and the loss of himself. அது அப்படிதான் ஒரு சிம்பிளா ஒன்னு சொல்ல முடியும். மீதி வந்து நான் சொல்ல மாட்டேன் சார். சார் ஏன்னா இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் ஒன் மேன், ஆனா பாத்தீங்கன்னா இல்லன்னா பியூட்டி ஸ்டார் காஸ்ட் இருக்கு இல்ல இந்த படத்துல. அதான் சொல்றேன் நானு. இப்போ அதே கதையை நீங்க சுருக்கமா சொல்லுங்கன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனோட போராட்டம் தான் இது. சோ இட் இஸ் ஏன்னா எனக்கே வந்து இது ரொம்ப ஒரு புதுசான ஒரு இது. பிகாஸ் எஸ்பெஷலி சுபாஷோட உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது எதுவுமே இது மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா என்னோட லிமிடேஷன்ஸ் ஒரு டைரக்டரா இவ்வளவுதான் அப்படின்றத வந்து எதுவுமே வச்சுக்கல. எந்த மாதிரி படம் பண்ணலாம், எந்த மாதிரி படம் பண்ணலாம், இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி வரும்போது ஆக்சுவலா இன்னொரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணோம். அது வேண்டான்னு சொல்லிட்டு தான் we got into this script. and எனக்கு வந்து ரொம்ப புதுசா இருந்தது. because it is a very new. ஏன்னா ஆரம்பம் வந்து என்னோட கேரியர்ல it will be quite a very fresh film. ஓகே, இதுதான் உங்க படங்கள் ஹை பட்ஜெட் ஃபிலிம் வரைக்கும். நீங்க எப்ப பாரு நீங்க அந்த பட்ஜெட் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இட்ஸ் நாட் தி பட்ஜெட். அந்த ஸ்கேல் சொல்றேன் உங்களோட, அதாவது ஷூட்டிங் டேஸோ இல்ல ஸ்டார் காஸ்ட் அதுல எல்லாத்தையுமே ஷூட்டிங் டேஸ் பாத்தீங்கன்னா was very limited actually. ஓகே, ஆனா எதுக்கு நீங்க இத்தனை நாள் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா it is not because உட்கார்ந்து ஏன்னா I have my star cast which is huge, very star cast. ஏன்னா எல்லாருமே பிஸியா இருக்காங்க. அண்ட் உங்க கதைக்கு அவங்க தேவைன்னா நீங்க வெயிட் பண்ணி யூ ஹேவ் டு குரூப் தம் டுகெதர். ஏன்னா இவங்க இல்லைன்னா அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க இருந்தாங்கன்னா இவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னும் போது நீங்க எல்லாருமே நீங்க குரூப் பண்ணி ஒரு ஷெட்யூலுக்கு போறதுக்குள்ளேயே உங்களுக்கு இட் டேக் சோ மச் டைம். சோ அது டெஃபினட்டா. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்யூல்ல மினிமம் 5 ஆக்டர்ஸ் இருப்பாங்க. மினிமம் 5 ஆக்டர்ஸ் இருப்பாங்க. இது நீங்க ஸ்டார் காஸ்ட் எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னீங்கன்னா இப்ப நாங்க ஒன்னும் உட்காந்துட்டு வாங்க சார் திருப்பி அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் சார் இவங்களை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு மேல் ப்ரோட்டாகனிஸ்ட் அவங்களோட கதை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆரம்பிச்சோம். கதை டெவலப் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் கேரக்டர்ஸ் டெவலப் ஆச்சு. கேரக்டர்ஸ் டெவலப் ஆகும்போது ஏன்னா ஒரு கேரக்டரும் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது you start seeing the cost of it. யாரை காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இப்ப அவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையா அது வேற கதை. ஏன்னா இவங்க பண்ணாங்கன்னா நிஜமாவே நல்லா இருக்கும். சரி ஆரியா பண்ணா நல்லா இருக்கும், கேட்டு பார்க்கலாம் அப்படின்னா that's when they agreed. இதை விட மெயின் வந்து அஜித் சார் ஒத்துக்கிறது. ஏன்னா அவருக்கு வந்து இன்செக்யூரிட்டி அப்படின்றது கொஞ்சம் கூட கிடையாது. பிகாஸ் he welcomes a lot. ஏன்னா அஜித் சாரோட கோஆபரேஷன் மட்டும் இல்லைன்னா என்னால இவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து என்னால பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது ஆக்சுவலா. சோ அதுதான் மெயின். சோ இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் பத்தி சொல்றப்போ ஐ திங்க் யூ கேன் தேர் சோ மெனி பீப்புள் அபார்ட் ஃப்ரம் அஜித், நயன்தாரா, ஆரியா அண்ட் டாப்ஸி. வேற முக்கியமான ஆட்கள் we have Ajit, Arya, Nayandara, Taapsee. Then I have Kishore. Kishore is playing a very important role in the film. And I have Mahesh Manjrekar,
and I have Atul Kulkarni, then I have Suman Ranganath, and then I've introduced another girl called Akshara Gowda. It's a new girl. See, in spite of all these actors, I have some new faces also. And then Ranavu in the padatla. Yes, and I have see, to make a very special thing, I have Rana Daggubati to play a special appearance in the film. இப்போ வந்து சரி நீங்க ராணாவை போடுறீங்க, நீங்க லாங்குவேஜ்க்கு ஒருத்தர் பிடிச்சி வச்சிருக்கீங்களா நீங்க? இல்லங்க, அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யூனிட் அப்படிதான் இருக்கும். எங்க யூனிட்டே அப்படிதான் இருக்கும். I have people from Bombay, I have technicians, then I have people from Kerala, then I have people from Karnataka, then I have people from Andhra Pradesh. I think basically film has no languages. It's what the film requires. எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்கார்ந்துருவாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல lot of chases and sequences, அதாவது பாம்பிங் சீக்வென்ஸ், ஆனா சேசஸ்லாம் இருக்குது. ஏற்கனவே நீங்க சொல்லிருக்கீங்க, பட் வாட் இஸ் தி சோ ஸ்பெஷல் அபௌட் சேசஸ்? எந்த ஊர்ல எல்லாம் 1.5 நிமிஷம் ட்ரெய்லர் வச்சிட்டு லாட் ஆஃப் படத்தை பார்த்துட்ட மாதிரி சொல்றாங்க. ஆமா, இல்ல ஏற்கனவே சில பேர் படம் பார்த்து சொல்லிப்பாங்க, ஏய் இது பாருப்பா நல்லா இருக்குப்பா. நீங்க படம் பாத்தீங்களா முதல்ல? இப்படி சார் பாத்துக்க முடியும். அது வரைக்கும் எப்படி கேள்வி கேக்குறாங்க. ஓகே, யூ ஆர் ஆஸ்கிங் மீ அபௌட் தி சேசஸ். இப்போ என்னன்னா, see again சார், இந்த படத்துல வந்து ஒரு அருமையான காட்சி வைக்கணும் சார். இந்த படத்துல அஜித் சார் நிறைய நடக்க வச்சிருக்கீங்களா? இல்லங்க, ஸ்பெஷலா சொல்லணும். அது என்னன்னா, ஒரு ரீசன்ட் டைம்ஸ்லயும், ஓகேங்களா, ரீசன்ட் டைம்ஸ்ல அஜித் சாரோட படங்கள் பாத்தீங்கன்னா, இன்க்ளூடிங் என்னோட படம் பில்லால இருந்து எடுத்தீங்கன்னா, நீங்க வந்தீங்கன்னா, திஸ் இஸ் a very fresh film for him. அது வந்து நிச்சயமா என்னால உணர முடியுது படம் பார்க்கும்போது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் எனர்ஜி ஒண்ணு இருக்கு அவர்கிட்ட. ஏன்னா அவர் வந்து ஒரு கிரியேட் பண்ண கேரக்டரை அவர் வந்து he tried to maximum play the character. அதோட பியூட்டி ஆக்சுவலா அது. சோ அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கேரக்டர் பிளே பண்ணும்போது he becomes a lovable person because people anyway they love him, but when he starts playing, when he starts becoming, நீங்க வந்து automatically you start seeing Ajit as a character in the film because it's a very strong story oriented film. மெயினாவே அது நான் நிச்சயமா சொல்லிரணும். It's a very strong, and I think hats off for the screenplay. I think it's outstanding. For the racing, நீங்க வந்து திருப்பி நீங்க சொல்ற அதே ஒரு பட்டு ஆமா நீங்க எப்படி இருக்கணும்னா, படம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லிட்டேன் சார், சொல்லிட்டேன் சார். அதை அடிக்கடி பேசிருப்போம் டிஸ்கஷன். சார் படம் இந்த படம் வந்து பயங்கரமா இருக்குது, பயங்கர இன்ட்ரெஸ்ட். எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா, சார் இப்படி இருக்கணும் சார், நேரம் வந்தா சார் அப்படி உட்காந்தா சார், பாரியா ஆரம்பிச்சிச்சா, பாரு, ஐயோ என்ன நடந்துச்சு, ஐயோ தோப்பா இன்டர்வல், ஐயோ பாரியா இன்டர்வல் வந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்டர்வல் முடிஞ்சிச்சு, என்னாச்சு, ஐயோ உங்க பாரியா அதுவா, அப்புறம் போ வீட்டுக்கு போ, படம் முடிஞ்சிச்சு. பிரமிப்புல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த படத்தை முடிச்சு யோசிக்கிறது. பட் ஐ திங்க் ஏன்னா நிறைய விஷயங்கள் நடக்கிறதால கதையில அந்த ஸ்பீட் இருக்கு படத்துல. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பீட் வந்து, ஏன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கொண்டு வரணும்னா உங்களுக்கு அந்த ஸ்பீட் தேவை. சோ டெஃபினெட்லி அந்த ஸ்கிரீன் பிளே இப்போ அந்த ஸ்பீட்ல வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் அந்த பேஸ்ல இருக்கும்போது, சிச்சுவேஷன்ஸ் அந்த பேஸ்ல இருக்கும்போது அதுக்கான ஸ்கோப் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா படத்தோட ஜானரே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் டிராமா. ஓகே, so there's so much actually drama action அப்படினு போடுறோம் actually ஒரிஜினலாவே because there's so much of drama in the film. இதுல தலைக்கு என்ன பேர்? இதுல படத்துல பேர் சொல்றல ஸ்டோரியா சொன்ன உங்க பேர் தாங்க சொல்றேன். ஆனா இது வந்து பேர் சொல்ல பிள்ளை மாதிரி பேர் எல்லா படத்துலயும் அவர் பேர் அஜித் குமார் தான். அஜித் குமார் தான். டைட்டில் மாத்த மாட்டாங்க, அம்மா அப்பா வச்ச பேர்லாம் மாத்த கூடாது. சொல்லுங்க, இப்போ இந்த படத்தை பத்தின அதான் சேஸ் பத்தி சொல்லிட்டு எங்க எல்லாம் போய் ஷூட் பண்ணீங்க? எவ்வளவு predominant படம் வந்து ஃபுல்லா பாம்பேல தான் ஷூட் பண்ணது ஆக்சுவலா. பாம்பே அண்ட் வி ஷாட் இன் துபாய், வி ஷாட் இன் பெங்களூர், கொஞ்சம் சில போர்ஷன் ஷூட் பண்ணோம், குலு மணாலில சில போர்ஷன் ஷூட் பண்ணோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கதையில இந்த இடம் டிராவல் ஆகுது. So that is a main reason actually, and the situations அப்படி அமையும் actually உங்களுக்கு. ஏன்னா there is a car chase na, it is not a car chase actually, it is another situation actually. பாத்தீங்கன்னா சரி நம்ம வந்து கார் சேஸ்க்காக வைக்கணும் அப்படின்றதுக்காக situation didn't happen. There is a boat chase sequence. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது ஆக்சுவலா. ஒரிஜினலாவே நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது that was a car chase sequence. ஓகே, ஏன்னா ஒரு எஸ்கேப் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஆட்டோமொபைல் அப்படின்றது வந்து ஒரு ஆக்ஷனுக்கான நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கோப் அது. எஸ்பெஷலி அஜித் சார் being very good in motorbikes and cars. லொகேஷன் பார்க்க போகும்போது this is happening in Dubai. லொகேஷன் பார்க்க போகும்போது ரோட்ஸ் எல்லாம் பார்த்து லாக் பண்ணியாச்சு. ரோட்ஸ் எல்லாம் பார்த்து லாக் பண்ண அப்புறமா நாங்க வந்து சரி ஒரு சில சீன் ஷூட் பண்றதுக்கு அந்த போட் எடுத்து அந்த ஸ்ட்ரீம்ஸ் போவோம் உங்களுக்கு துபாயில, வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ். அதுல போலான்னு போயிட்டு இருக்கும்போது லாட் ஆஃப் ஸ்பீட் போட்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலா. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் இதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்பீட் அன்கண்ட்ரோல் ஆக்சுவலா, தே கேன் ஸ்பீட் எனி டைம். அந்த இடமே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஏன்னா that is nice way to look at this location. So அப்படின்னும் போது why not shift the car to boat? ஏன் அப்படி உங்களுக்கு why you shift it like that? That's because of the creative liberties we have. So the situation demands he is going to escape and
அவரை வந்து பிடிக்க போறாங்க அப்படின்னும் போது அது கார்ல போனான்னா சைக்கிள்ல போனான்னா எப்படி போனான்னா சோ ஆனா அந்த நேரத்துல வந்து நீங்க அந்த லொகேஷன்ல தான் நடக்குது அந்த களத்துல நடக்குது அப்படின்னும் போது யூ கெட் a scope to எக்ஸ்போஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குதாங்க ஏன்னா அது சின்ன டிஃபரன்ஸ் ஆங்க இப்போ நாங்க வந்து அந்த இடம் அப்படி மாத்தாம இருந்ததுன்னா மேபி அந்த இது கிடைச்சிருக்காது எங்களுக்கு நீங்க சொல்றப்ப ஐ கேன் விஷுவலைஸ் இட் ஹவ் இட் வில் பி பெருசா இருக்கும் அப்படின்னு அதுல என்ன பியூட்டி என்னன்னா அஜித் only did the ஸ்பீட் போட் கம்ப்ளீட்டாவே ஓகே உங்களுக்கு வந்து கார்ல 360 பண்ற மாதிரி உங்களுக்கு போட் இப்படி போங்க உங்களுக்கு இட்ஸ் வெரி ரிஸ்க் ஏன்னா உங்களுக்கு வந்து கார் வந்து பிரேக்ஸ் மாதிரி கிடையாதுங்க போட் அந்த வாட்டர்ல நீங்க தண்ணில நீங்க இறங்கி ஷூட் பண்ணோம்னாலே லேண்ட்ல நடக்கிறத விட உங்களுக்கு வந்து 2 to 3 times ரிஸ்க் கிடையாது ரிஸ்க் மட்டும் இல்லாம உங்களுக்கு டைம் ஸ்லோ ஓகே சோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர் ஒன்னு இருக்கு அந்த டைம் ஃபேக்டர் ஒன்னு அதுக்கு தான் அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் லீவ் விட்டேக்கர் அவர் தான் பிரைஸ் பண்ணினாரு ஆமா ஹி ஹட் பிரைஸ் என்னன்னா அவர் சொன்னது வந்து ஈவன் பேக் ஹோம் அப்படினு பேக் ஹோம்னா நாங்க வர்க் பண்ற இங்கிலீஷ் ஆக்டர்ஸ் அவங்களோட இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு இந்த மாதிரி சீக்வென்ஸ் எக்ஸிக்யூட் பண்றது ஓகே பிகாஸ் ஹி இஸ் வெரி குட் வித் மோட்டார் ஸ்கில்ஸ் அஜித் சாருக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா பைக்ஸ் காஸ் அந்த பேஷன்ஸ் இருக்கும்போது அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் மெக்கானிசம் மோட்டார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் இப்போ இதான் இந்த சீக்வென்ஸ் எவ்வளவு நாள் ஷூட் பண்ணீங்க என்னென்ன டிஃபிகல்டிஸ்லாம் அபார்ட் ஃப்ரம் ஸ்லோ டைமிங் அப்படின்னு ரிஸ்க் இதுல வேற ஏதாவது இல்லங்க வேணா ஒரு அதுக்கு ஒரு ஜெனரலாவே ஒரு டார்கெட் வைக்கணும் ஆக்சுவலா ஏன்னா ஜெனரலாவே நம்ம போயிட்டு இறங்கிட்டு சரி இது வந்து ஷூட் பண்ணலாங்க எத்தனை நாள் போதும் பார்க்கலாம் அப்படின்றது ஷூட் பண்ண முடியாது ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் ஒன்னு இருக்கு சோ வி ஹட் பிளான் ஒன்லி ஃபார் 3 day சீக்வென்ஸ் சோ ஒரு 1 day வந்து அவருக்கு அந்த போட் கெட் யூஸ் பண்றதுக்கு 2 நாள் பிளான் பண்ணி வச்சிருந்தோம் பட் அதுல 1 dayல அவர் பிடிச்சிட்டாரு 1 day பிடிச்சாரு அவங்க பயங்கர ஹாப்பி டு லீவ் இட் சோ மீதி 3 days வந்து அவங்க see they come very planned நீங்க அவங்க பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த பிளானுக்கு ஷெட்யூலிங்ல நீங்க எல்லாமே கரெக்டா நீங்க ஆன் டைம் நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா முடிக்க முடியும் ஆன் டைம் ரெடியா இல்லைன்னா அவங்களுக்கே பிளான் கொஞ்சம் ஷேக் ஆக்சுவல் பிகாஸ் they come planned 1 weekல பிளான் பண்ணி ஷூட் பண்ணி முடிக்கணும் 3 days ஷூட் அப்படின்னா கரெக்டா 3 days we shot the sequence ஓகே இப்போ போட் சீக்வென்ஸ் இந்த படத்துல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னீங்க அபார்ட் ஃப்ரம் திஸ் வாட் எல்ஸ் இதுல வந்து இன்னும் பிரம்மாண்டமான விஷயங்கள் இருக்கு ரசிகர்கள் மோஸ்ட் பிரம்மாண்டமான விஷயம் இந்த படத்துல வந்து ஐ ஷுட் மென்ஷன் இஸ் சுபா அந்த ஸ்டோரி இதை விட பிரம்மாண்டம் என்னால சொல்ல முடியாது ஏன்னா பிரம்மாண்டன்றது இட் இஸ் வாட் த கான்டென்ட் இஸ் அந்த பிரம்மாண்டத்தை வந்து ஐ திங்க் தே ரியலி brought it. Brilliant. On that note, we'll take a short break on Cinema Cafe Arambam special with Vishnuvardhan and writers Shubha, Suresh and Bala. இப்போ ஒரு short break on this Diwali special Cinema Cafe. Break முடிச்சதுக்கு அப்புறம் வாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறோம். மறுபடியும் விஷ்ணுவர்தனுக்குள்ள கொஞ்சம் நோண்டலாம். கரெக்ட். Take a break. மீண்டும் இருக்கு அது சினிமா கஃபே வித் இன்னைக்கு விஷ்ணுவர்தன் அண்ட் ரைட்டர் சுபா ஆரம்பம் ஸ்பெஷல் தீபாவளி ஸ்பெஷல். சரி, இந்த குறும்பு படத்துல இருந்து உங்களோட டிராவல் பாக்குறப்போ நீங்க வந்து எங்க வந்து மெச்சூரா நீங்க வந்து எல்லாத்தோட நான் வயசுக்கு வந்த விஷயம் எப்படி சார் சொல்லுவேன் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். அதுக்கே இவ்வளவு வெக்கப்படுறாரு. குறும்பு படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பட்டியல் அறிந்து மறியாமலும் அப்படின்னு சொல்லிட்டு அறிந்து மறியாமலும் ரொம்ப தெளிவா வந்து எந்த நான் வயசுக்கு வந்ததை பத்தி கேக்குறீங்களா இல்ல மென்டல் மெச்சூரிட்டி அதை பத்தி பேச வேணாம். நம்ம பப்ளிக் இருக்கிறாங்க. அதனால நம்ம அந்த டிராவல் பத்தி நம்ம சொல்றோம். எங்க நீங்க வந்து ஓகே நம்ம என்ன மாதிரி படங்கள் எல்லாம் பண்ணணும், வாட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அறிந்து மறியாமலும் குறும்பு எல்லாம் வந்து மெச்சூர்டா இல்லன்னு சொல்லிட்டு குறும்பு படம் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி பண்றது நல்லா இல்ல. நீங்க எக்ஸ்ட்ரா அவரே சாதாரணமா இருக்காரு, நீங்க ஏத்தி வேற விடுறீங்களே. அவரே சாதாரணமா கேஷுவலா பேசிட்டு இருக்க நீங்க ஏத்தி வேற விடுறாங்க. என்ன மாதிரி படங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அது மாதிரி எந்த கேமின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்தப்போ உண்மை என்னன்னா எனக்கு எந்த அஜெண்டாவுமே கிடையாது. ஆக்சுவலா வந்து இது மாதிரி தான் படம் எடுக்கணும் எந்த அஜெண்டாவுமே கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒர்க் பண்ணது சந்தோஷ் சிவன் சொல்றேன், கேமராமேன் டைரக்டர். எனக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு அவர் தாட்ல இருந்து வெளியில வரதுக்கு. ஏன்னா பிகாஸ் எனக்கு வந்து என்னோட ஐடென்டிட்டி தேவை எனக்கு. ஏன்னா நம்ம இப்போ ஜென்ரலாவே ஒருத்தரோட ரொம்ப பழகணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் நமக்கு. வேற ஒர்க் வித் எனி பிக் டைரக்டர்ஸ் ஆர் எனிபடி, அந்த இன்ஃபுளுன்ஸ் ஜென்ரலாவே எல்லாருக்குமே இருக்கும். இட்ஸ் a very common thing. பட் நான் வந்து எனக்கு ஒரு 1.5 வருஷம் ஆச்சு அதுல இருந்து வெளியில வரதுக்கு. நான் உட்காந்து எழுதணும். ஏன்னா அவருக்கு என்ன வேணுமோ அவர் எப்படி யோசிப்பாரோ அதை யோசிச்சு அசிஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் அவங்கள. சோ நமக்கு என்ன வேணும்ன்ற போது அந்த இன்ஃபுளுன்ஸ் எப்பவுமே இருக்கும் யோசிக்கும் போது. சோ அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது. சோ நீங்க வந்து வெளியில வர்றது எப்படின்னா சரி அதுக்கு வந்து நீங்க வந்து முதல்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது முதல்ல பாக்கணும். சோ என்ன மாதிரி படம் பண்ணணும், உங்களுக்கு எந்த மாதிரி பாக்கணும் அப்படின்றது ஆக்சுவலா முதல்ல அறிந்து மறையாமலும் தான் எழுத ஆரம்பிச்சது. ஏன்னா உங்களுக்கு குறும்பு வந்து முதல்ல நடந்தாலும் அறிந்து மறையாமலும் தான் முதல்ல எழுத ஆரம்பிச்சது. பிகாஸ் குறும்பு இனிமே வந்து ரீமேக் ஆக்சுவலா அது கூப்பிட்டு சரி அது பண்ணுங்கன்னா சரி இந்த காலத்துல படம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி இருந்தாலும் இந்த ஸ்கிரிப்ட் தூக்கி ஓட போறோம். சரி கூப்பிட்டு படம் கொடுக்குறாங்க பண்ணலாம். லெட்ஸ் ஒரு என்னால படம் டைரக்ட் பண்ண முடியும் அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அது. ஹீரோஸ் நீங்க வந்து இப்போ ஓகே ஐ திங்க் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வித் அஜித் கோஸ் பேக்ஸ் டு
அசோகா டேஸ்ல இருந்தே அவர் நல்லா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்பதான் ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் அவர் மீட் பண்ணது ஆக்சுவலா அசோகா செட்ல பாம்பேல அங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது. ஏன்னா அஜித் we will cast அஜித் because he's got that nice look actually and ஒரு fresh look ஒன்னு வேணும் அப்படின்றது because அவர் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. நம்ம name is quite big ஆனா ஒத்துக்கிட்டார் பண்றது which is a very good thing. அவர் ஃபர்ஸ்ட் செட்டுக்கு வரும்போது நாங்க எல்லாருமே பாம்பே தான் நினைச்சாரு. ஏன்னா சந்தோஷ் இப்படி தான் தெரியும் அவருக்கு, மலையாளியா சவுத் இந்தியன் அப்படின்னு தெரியும். இப்ப யூனிட்டுக்கு வந்த அப்புறமா தெரியும் நாங்க எல்லாருமே அங்க தான் இருந்தோம் சென்னையில இருந்து. ஆமா எல்லாருமே. So he felt very comfortable like that's the first time I met. And நான் சென்னைக்கு வந்த அப்புறமா நான் வந்து படம் பண்ணிருக்கேனோ படம் பண்ணலையோ அப்படின்றதுலாம் பிரச்சனையே கிடையாது. எங்க ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது he recognized me. மீட் பண்ணது we should do a film together chief. It's a very beautiful thing actually. ஏன்னா நீ வந்து என்ன படம் பண்ணிருக்க, நீ ஹிட் கொடுத்திருக்க, பண்ணலாமா இல்லையா அந்த ஒரு கால்குலேஷன் கிடையாது. So you started directing, we should do a film together. So it's a very nice gesture actually. ஆனா அதுக்கான டைம் கிடைக்கல. So it took time until we did Billa. உங்களோட நீங்க இன்ஸ்பயர் ஆன படங்கள்லாம் எது சார்? நீங்க தமிழ் சினிமால பாத்து அபார்ட் ஃப்ரம் உங்களோட படங்கள் இல்லாம நீங்க கான்ட்ரிபியூஷன் பண்ண படங்கள் இல்லாம இல்ல நீங்க பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கதையா இருக்கு அந்த மாதிரி அது பேபி இட் கேன் பி a thriller or it can be anything. நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய இருக்கு. குறிப்பிட்டு சொல்றது அப்படின்றது வந்து மத்த படங்களுக்கு எல்லாம் பண்ற துரோகம் மாதிரி ஆயிடுமே அப்படின்றதுனால தான் சொல்லாம இருக்கு. அப்படி சொல்றேன். இல்ல சார், இன்ஸ்பயர் ஆகுதுன்றதுக்கு ஒரு சினிமா தான் தேவைன்னு இல்ல. ஒரு புக்கு, ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங், யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்கிற டயலாக், எதிலோ கதை கிடைக்கும். ஸோ நம்ம அது உள்ள போயிடுச்சுன்னா அது வந்து உள்ள எப்போ உள்ள போச்சுன்னா நமக்கு தெரியாது, ஊறிட்டு இருக்கும். ஸோ அதுக்கான சந்தர்ப்பம் வெளியில தேவைப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா இட் மெச்சூர்ஸ் அண்ட் கம்ஸ் அவுட். ஸோ அப்படிதான் அமைஞ்சிருக்கேன். இல்ல உண்மையிலேயே கதையே அப்படிதான் உருவாது. எங்களுக்கு கதை வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து போற போக்குல வந்து ஒரு டயலாக் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஒரு டயலாக்னா ஒரு ஹாப்பனிங், ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட் அப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அது வந்து ரொம்ப பாதிச்சிடும். அந்த உள்ள வந்து ஊறிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு கரெக்டான ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு கரெக்டான சிச்சுவேஷன்ல சிச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணும்போது அதுவா வெளியில கொஞ்சம் குதிச்சிடும் வரும் எல்லாம். அப்போ அந்த பேங்க்ல எத்தனை ஒளிஞ்சிட்டு டயலாக் பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டயலாக் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ரொம்ப அதான் நீங்க தான் வழக்கமாக சொல்றீங்க ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அந்த டயலாக் தான். சரி, அந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச டயலாக் இந்த படத்துல ஒரு டயலாக் சொல்லுங்க. இல்ல அதுன்னு சொல்லாதீங்க, முன்னாடி ஆப்ஷன் வந்து வெளியே மாட்டேன். அது உங்களுக்கு ட்ரெய்லர்லயே இருக்கு ஆக்சுவலா. வேற என்ன இன்ட்ரெஸ்டிங் ஒரு டயலாக்? பஞ்ச் டயலாக்ன்ற தாண்டிலாம் அந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. இந்த இடத்துல நான் குறுக்கிடுறது இல்ல, நீங்க வந்து இதுல பியூட்டி என்னன்னா எனக்கு பிடிச்ச டயலாக் வந்து நான் வந்து ட்ரெய்லர்ல யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச டயலாக் வேற ஏதாவது இருந்தா நீங்க பஞ்ச் தான் யூஸ் பண்ணுங்க. நீங்களே சொல்லுங்க. அதான் பஞ்ச் டயலாக் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ள நாங்க அந்த காலம் அஜித் சாரோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி டெவலப் ஆனதுக்கு அப்புறம் சொன்ன போது அஜித் சாரோட நாங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங் போது என்ன சொன்னார்னா, சார் எனக்காக எந்த டயலாகும் பஞ்ச் டயலாக்னு எழுதாதீங்க, அஜித்தை மனசுல வச்சுட்டு பண்ணாதீங்க, கேரக்டருக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க, வாட் தி கேரக்டர் டிமாண்ட்ஸ். நான் சொன்னா பொய்யா இருக்கலாம், ஆனா உண்மை அதுதான். சரி, அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் சொல்லுங்க. பஞ்ச் டயலாக் தேவையில்லைன்னு சொன்னாரு. வா, இந்த ஒரு வார்த்தை வந்து படத்துல என்னென்ன பண்ணிருக்கு அப்படின்றது நீங்க படம் பார்க்கும்போது தான் புரிஞ்சுப்பீங்க. ஒரே ஒரு சொல் வா அப்படின்ற ஒரு சொல், அது எவ்வளவு வந்து வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லும் போது அந்த சொல்லு கேட்டீங்கன்னா வா சாதாரணமா அப்படின்றது அது சிச்சுவேஷன்ல அந்த சொல் வந்து எப்படி உட்காருதுன்னு பாத்தீங்கன்னா நல்ல டயலாக் அப்படின்னு தலை வந்து வா அப்படின்ற அந்த டயலாக் வந்து ஃபேமஸான டயலாகா இருக்கு. அதனால நாங்க விட மாட்டோம். இன்னொரு டயலாக் சொல்லுங்க. சிம்பிளான ஒரு டயலாக். எல்லாத்துக்கும் பயந்தவன் தினம் 1000 தடவை சாவான், எதுக்கும் பயப்படாதவன் ஒரு தடவை தான் சாவான் அப்படின்னு ஒண்ணு சொல்ற. அது வந்து பஞ்ச் டயலாக் இல்ல, உண்மையில அந்த கேரக்டர் என்ன ஃபீல் பண்ணுதோ, ஹவு த கேரக்டர் இஸ் டெவலப், அதுதான் அது. ஏன்னா படத்துல வந்து பயங்கரமா சிச்சுவேஷன்ஸ் இருக்கும், பயப்படுறதுக்கு மத்த யாரா இருந்தாலும் அணுகிறதுக்கு பயப்படுவாங்க. உயிருக்கு பயப்படாதவங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சிருவாங்கல்ல. உயிருக்கு பயப்படாத ஒரு உயிரை பற்றி பொருட்படுத்தாத ஒருத்தர் அதே துச்சமா நினைக்கிறோம் அப்படின்னா நான் வந்து என்னுடைய பாணியில சொல்லிடுறேன். எல்லாத்துக்கும் பயந்தவன் தினம் சாவான், எதுக்கும் பயப்படாதவன் ஒரே ஒரு தடவை தான் சாவான். சரி, எனக்கு நீங்க இன்னொரு டைலாக் நீங்க சொல்லி ஒன்னும் சரி பிரச்சனை இல்ல. சரி, எனக்கு எந்த டைலாக்னா இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்போ அஜித் சார் பேசும்போது தப்பானாலும் நான் அதை வந்து சொல்லி பார்த்து பண்ணேன். நகமும் சதவீதம் சொல்லுங்க. நேத்து வரைக்கும் ரத்தமும் சதையுமா என் கூட இருந்தவங்க இன்னைக்கு சதையும் ரத்தமா செதறி கிடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம்பு பிளாஸ்டிக் அப்புறம் அவர் சொல்லுங்க. ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா அந்த டைலாக். எப்போ கேட்டாலும் அதுவும் அந்த வே அவர் சொல்லும் போதுல பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலா. இதுதான் லாட் ஆஃப் நைஸ் மொமெண்ட்ஸ் ஆர் தேர். வாட் த கேரக்டர் ஷுட் ஆக்சுவலி ஸ்பீக்,
அதுக்காக அது வந்து பஞ்ச் டயலாக்னும் கிடையாது. பட் இட்ஸ் a very strong Situation. it's a very strong emotional dialogue. பா உயிரை துச்சமா நினைச்சனாலதான் என்னால இன்னைக்கு 2 டைலாக் வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சினிமா கஃபே ஒரு ஷார்ட் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் நம்ம பேச போறோம் இந்த சினிமா கஃபேல வித் விஷ்ணு அண்ட் ரைட்டர்ஸ் சுபா, சுரேஷ் அண்ட் பாலா. இந்த படத்தை பத்தின வேற என்ன விஷயங்கள் நம்ம கேட்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சு இருக்கிறேன். வீட்டுல போயிட்டு ஸ்ட்ரீட்ல எடுத்து சாப்பிட்டு வாங்க டேக் a break. வெல்கம் பேக். இது சினிமா கஃபே. தீபாவளிக்கு தலை வெடி, நயன்தாரா வெடி, ஆர்யா வெடி அப்படின்னு நிறைய புது வெடியெல்லாம் வந்திருக்குது. அந்த வெடியெல்லாம் உருவாக்குனவங்க இங்க இருக்கிறாங்க. சரி, வெரி நைஸ், வெரி வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே அப்பா, இந்த ப்ரமோஷன்ல என் பேர் சேர்த்துங்க அப்படியே இந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அஜித் வந்து இந்த ப்ரமோஷன்ஸ்க்குலாம் இப்போ பொதுவா இங்கேயும் இந்த படங்களுக்கு வர ஏன்னு கேட்டிருக்கீங்களா? ஆக்சுவலா அவர்கிட்ட ஏன் சார் நீங்க வர்றதில்ல அப்படின்னு கொஸ்டின் நீங்க கேட்டிருக்கீங்களா அவர்கிட்ட? ஏன் சார் படத்தை ப்ரமோட் பண்றதுக்கு as a ஹீரோவா நீங்க வர்றதில்ல? சரி, அது கேட்டிருக்கோம், நிறைய அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அண்ட் ஹீஸ் காட் இஸ் ஓன் வேலிட் ரீசன்ஸ் ஆக்சுவலா. சோ அது வந்து ஒரு பிரின்சிபலா வச்சிருக்காரு. சோ நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம பிரின்சிபலா கடைபிடிக்கும் போது அது வந்து யூ கான்ட் ஃபோர்ஸ் பண்ண முடியாது யார் மேலேயும். சாட்டர்டே ஃப்ரைடே நைட் ஆனா பார்ட்டி போகணும்ன்ற பிரின்சிபல் இருக்கும் அந்த மாதிரி. ஆமா, நான் பார்ட்டிக்கு போயே திருநண்டு நிறுத்த முடியாது பார்ட்டிக்கு போறது. அதுதான். See, there are certain things which and he's a very strong principled man. Okay, அது நிச்சயமா சொன்னான். That is why he is Ajit. அதுதான் மெயின் ஆக்சுவலா. எனக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா அவர் சொல்றது. என்னன்னா ரீசன் இதுக்கு உண்டான ரீசன் அவர் சொல்லி இல்ல, எனக்கு நிறைய விஷயங்கள் பேசும்போது நானே கனெக்ட் பண்ணி பார்த்தேன் எல்லா விஷயம். ஒரு என்னைக்குமே ஒரு இதோட வேல்யூ வந்து the moment you close it, அதோட இது அது எப்ப பாரு திறந்ததுன்னு அதோட வேல்யூ கிடையாது எனக்குமே. So if you want to see Ajit, நீங்க போக வேண்டிய ஒரே இடம் வந்து தியேட்டர் மட்டும் தான். நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலா. சோ ஐ திங்க் தட்ஸ் a very interesting way. And அவருக்கு வந்து பேசிக்காவே அவருக்கு ஒரு ஷை அப்படின்னு கூட சொல்ல முடியாது. He's not that comfortable. இப்ப எனக்கு வந்து சில ஃபங்க்ஷன்ல போனோம்னா பயங்கர டென்ஷன். அதுக்காக அந்த திமிரு பாரு வர மாட்டேன் அப்படி ஒரு பயம், ஒரு அன்கம்ஃபர்டபிள் இருக்கும் ஆக்சுவலா. இது இப்போ கிடையாது, ஸ்கூல் டைம்ல இருந்து இப்போ கூட ஏதாவது ஃபங்க்ஷன் போனா கூட செம டென்ஷன், புலம்பிக்கிட்டே போயிட்டு இருப்பேன். அது எனக்குள்ள ஒரு இது மாதிரி நிறைய பேருக்கு பல குவாலிட்டிஸ் இருக்கும். அது வந்து அவங்களுக்கு எங்க வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போதும் நிறைய இல்ல. இந்த கல்யாணத்துக்கு வந்தா எனக்கு டென்ஷனா இருக்கும் சார். ஏன் சார் உங்க கல்யாணத்தை பத்தி நினைக்கிறீங்க? வாங்க சார், உங்களை கல்யாணம் வாங்க. ஓகே, சில ராபிட் ஃபயரா ஒரு சில क्वेश्चंस நான் கேக்குற சில விஷயங்கள், சில ஆர்டிஸ்ட் பத்தி நீங்க ஒன் வேர்ட்ல தான் நீங்க பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் அவங்களோட ஆரம்பிக்கலாமா? ஓகே சார், 2 வேர்ட். சரி சார், உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். On the scale of 1 to 10, rate Vishnuvardhan as a director. இல்லதான். On the scale of 1 to 10, rate Vishnuvardhan as a friend. 0. 0னா நெருக்கம் வந்து அந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே ஓகே, ஜீரோ சொல்றாரு சபாஷ். ஜீரோ சொல்றாருன்னு பார்த்தா நீங்க வேற ஒரு அவ்வளவு க்ளோஸா இருக்கு. 1, 2 இதெல்லாம் பிரிஞ்சிருக்கு சார். 0னா ஒரே சர்க்கிள். ஓகே, ஒரு சர்க்கிள்குள்ள இருக்குன்றதுதான் அப்படி போடுமா. ஸ்கேல் ஆஃப் 1 to 10, ரேட் கேவி ஆனந்த் as a director. இல்லதான். எப்படி இருந்தாலும் அடுத்த படத்துக்கு நீங்க தான் ஒர்க் பண்றீங்க, அப்படி தானே சொல்லி ஆகணும். ஓகே, on the scale of 1 to 10, ரேட் ஆரம்பம். சார் அது வந்து உங்க குழந்தை ஒருவேளை சொல்ல முடியாத காரணம் என்னன்னா, உங்க குழந்தைய வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அம்மா கிட்ட அப்பாட்ட கேட்கறத விட அந்த குழந்தைய பார்த்துட்டு உங்க குழந்தை சூப்பரா இருக்கு அம்மா கிட்ட சொல்லும் போது கிடைக்கிற சந்தோஷம் தான். சூப்பர். ஓகே, இப்போ வந்து டைரக்டா நம்ம ரேட்டிங்ஸ் விட்டுட்டு விஷ்ணுவர்தன் வந்து அடிக்கடி சொல்ற ஒரு பொய். சார் நீங்க ரொம்ப நல்லா எழுதுறீங்க. ஆர்யா அடிக்கடி sometimes sir, sometimes to be honest you need to face a lot of consequences. ஓகே, ஷூட்டிங் ஸ்பாட்ல அதிகமா விஷ்ணுவர்தன் பேசின ஆள் யாரு? அஜித், நயன்தாரா, தாப்சி, ஆர்யா? தனியா பேசுறது மட்டும் சொல்லாதீங்க. நான் பார்த்த வரைக்கும் கேமராமேன். ஓகே ஓகே, நயன்தாரா அண்ட் தாப்சி இவங்க 2 பேருக்குள்ள விஷ்ணுவர்தனோட கெமிஸ்ட்ரி யாருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது? அவங்களுக்குள்ள என்ன பிசிக்ஸ் இருந்தது கூட தெரியாது. ஓகே, தேங்க் யூ வெரி மச். ஆன் தி நோட் உங்களோட ராபிட் ஃபயர் முடிஞ்சு போச்சு. ஓகே விஷ்ணு, ஷூட். on the scale of 1 to 10, rate you as a director. myself I am no numbers. நான் வந்து ஒரு 1 to trackல ஓடுறது கிடையாது, ஓபன் கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கேன். ஓகே, ஏன்டா டைரக்டரா வந்தோம் அப்படின்னு எனக்காவது யோசிச்சு பாத்துருக்கீங்களா? திடீர்னு ஒரு சான்ஸ் மறுபடியும் நீங்க இந்த படத்துல ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய டைரக்டர் கூப்பிட்டா போவீங்களா? என் தம்பி அனுப்பிச்சு விட்டுருவேன்.
வீட்டுக்குள்ளே ஆள் வச்சிருக்காரு. ஓகே, இந்த படத்துல அபார்ட் ஃப்ரம் அஜித் நீங்க காஸ்ட் பண்ண வேண்டி நினைச்சவங்களா நீங்க காஸ்ட் பண்ணிருந்தீங்களா? இல்ல. இந்த படத்துல உங்களுக்கு உங்களோட கெமிஸ்ட்ரி யாருக்கிட்ட ரொம்ப ஈஸியா ஒர்க் அவுட் ஆச்சு? நயன்தாரா தாப்சி? 2 பேரும். ஓகே, இந்த படத்துக்கு உண்டான பட்ஜெட்டுக்கு ஏதோ அதுக்குள்ளதான் நீங்க செலவு பண்ணிருக்கீங்களா இல்ல எக்ஸீட் ஆகி போயிருக்கீங்களா? அண்டர் கண்ட்ரோல். இந்த படம் வந்து நீங்க ஷூட் பண்ண டேஸ்க்குள்ளதான் ஷூட் பண்ணணும்னு நினைச்சீங்களா இல்ல அதையும் தாண்டி போயிட்டீங்களா? அண்டர் கண்ட்ரோல். ப்ரொடியூசர் கிட்ட பேமெண்ட் வாங்கிட்டீங்களா? அண்டர் கண்ட்ரோல். எப்படி இந்த படத்துல ஐ லவ் யூ பேபி அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு. ஓகே, நிச்சயமா அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசுவீங்க இந்த படத்துல அந்த டைலாக் பத்தி பேசுவீங்க. ஐ லவ் யூ பேபின்றது சொல்லி ஆகும். அது மாதிரி அண்டர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணாரு. அண்டர் கண்ட்ரோல். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ராபிட் ஃபயரும் நீங்க வந்து சமாளிச்சு பண்ணிட்டீங்க. ஓகே, இன்னும் பயங்கரமா வெள்ளகமா கேப்பீங்க. அப்படியே ரொம்ப சப்ளீட்டா கேட்டுட்டீங்க. அதனாலதான் உங்கள்ட்ட வந்து சரி நீ வந்து எப்படி இருந்தாலும் நீங்க வந்து ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணிச்சு மறுபடியும் இல்ல நீங்க டிமாண்ட் பண்ணதானே நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, அப்ப நம்ம ராபிட் ஃபயர் இன்னும் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, உங்களை ஒரு ஐலாண்ட்ல தனியா விட்டுறாங்க வித் மல்லிகா ஷெராவத், நமிதா அண்ட் ராக்கி சாவந்த். இவங்க 3 பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் கூட்டு போனோம். யாரை கூட்டிட்டு போவீங்க? பக்கத்துல போட் இருக்கான்னு பாப்பேன். என் ஒய்ஃப் பண்ணிடுவான். ஓகே, ஒரு லிப்ட்ல வந்து போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்க கூட இருக்கிறது இந்த பக்கம் ஏஞ்சலினா ஜோலி, இந்த பக்கம் வந்து கேட் வின்ஸ்லெட், 2 பேரும் இருக்கிறாங்க. தனியா லிப்ட் நின்னு போச்சு. யார்கிட்ட உங்க டாபிக் ஓபன் பண்ணுவீங்க? எப்படி நீங்க பேசுவீங்க? அந்த சைலன்ஸ் எப்படி பிரேக் பண்ணல? ஜெனரலாவே நான் வந்து வெக்கப்படாம 2 பேர்கிட்ட பேசுவேன். இந்த லிப்ட் எப்படி ஸ்டார்ட் பண்றது யாருக்கா தெரியுமான்னு கேட்பேன் ஃபர்ஸ்ட். சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு கதை சொல்லணும்னா உங்ககிட்ட கதை ரெடியா இருக்கா? இல்ல. கமல்ஹாசனுக்கு ஒரு கதை பண்ணணும்னா நீங்க அதுக்கு தயாரா? ரெடி. ஆயா கிட்ட தம்பி இதை நீ மாத்திக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அது மட்டும் கிடையாது. அவன் அப்படியே இருந்தாதான் நல்லது. ஓகே, நயன்தாரா கிட்ட ஒரே ஒரு क्वेश्चन கேட்கணும்னா என்ன क्वेश्चन கேட்பீங்க? Why are you so arrogant? ஓகே, அஜித் கிட்ட ஒரு क्वेश्चन கேட்கணும்னா என்ன क्वेश्चन கேட்பீங்க? How are you like this? இப்போ வந்து ராபிட் ஃபயர்ல இன்னொரு ராபிட் ஃபயர் சில क्वेश्चंस நான் இந்த இவங்கள்ட்ட எல்லாம் கேட்கணும்னு நினைச்சா யார்கிட்ட எல்லாம் என்னென்ன கேள்விகள் கேட்பீங்க அப்படின்றது as a நீங்க ஒரு ஆங்கரா இருந்தீங்கன்னா இது தேவையா உங்களுக்கு? சரி, தல அஜித் கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க? How why you don't come for promotions அப்படின்னு நீங்க கேக்குற அதே கேள்விதான். ஓகே, ஆர்யா கிட்ட? ஆர்யா கிட்ட ஏன் இவ்வளவு பேசுற? Why you are coming for promotion? எப்படி மச்சி உன்னால மட்டும் இப்படிலாம் முடியுது? ஆர்யா கிட்ட ஒன்னேதான் மச்சான் எனக்கு தொல்லை தாங்க முடியல மச்சான், அடுத்த பக்கத்துல வராத மச்சான். நயன் கிட்ட வந்து what made you what you are? ஓகே, தாப்சி கிட்ட நீ நிஜமாவே லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறியா? ராணா கிட்ட அதான் என்ன வீட்டுல என்ன சோறு போட்டு வளர்த்தாங்க அப்படின்னு. இவ்வளவு உயரமா வாங்க அடிப்பட்டி வீங்கி போன மாதிரி கூட இருக்கும் உடம்பு. ஓகே, அவங்க 2 பேர்கிட்ட சுபா சார் கிட்ட நான் பிரேக்ஃபாஸ்ட் டெய்லி வந்து கொடுப்பீங்களா சார்? வீட்டுல டிஃபனுக்கு டெய்லி வந்து கொடுப்பீங்களா? 2 பேர்த்தையுமே அதே. ஆமா, ஏன்னா பாதிமே நாங்க வீட்டுல தான் சாப்பிடுறது. சூப்பர். உங்க ப்ரொடியூசர்கிட்ட? எங்க ப்ரொடியூசர் கிட்ட வந்து இல்ல சில விஷயங்கள் வந்து நான் திருப்பி ரீஷூட் பண்ணணும்னா திட்டுவீங்களா? On that note, thank you very much. So what next? இப்போ ஆரம்பம் ரிலீஸ் ஆயிடுச்சு, சோ சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சோ நோ டவுட் அபௌட் இட். வாட் நெக்ஸ்ட்? நான் போயிட்டு நல்ல ஒரு குப்புறப்படுத்து ஒரு வாரம் நல்லா தூங்குறேன். ஆமா சார், எல்லாத்தையும் அடைச்சிட்டு நேரா போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கிடணும். உங்களுக்கு சார், உங்களுக்கு லாட் ஆஃப் திங்ஸ் லைன்ட் அப். உங்களுக்கு சொல்லுங்க உங்களோட அடுத்த. உங்களுக்கு மட்டும் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நான் போய் அவங்களோட உட்காரனோட கூட போய் டேட்டிங் இமிடியேட் அடுத்து என்ன சார்? அநேகனா ஐயா எது சார்? இல்ல எல்லாமே அநேகனும் ஒரு சைடு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஓகே, ஐயோ இட்ஸ் ஆல்சோ கேவி ஆனந்தோட அடுத்த படம், அடுத்து சங்கர் சாரோட அடுத்த படம், பெரிய அடுத்து வேற என்ன சார்? இது இல்லாம வேற எதெல்லாம்? விஷ்ணுவர்தனோட அடுத்த படம். நிச்சயமா சார், நிச்சயமா. தேங்க்யூ வெரி மச். இந்த தீபாவளி அன்னைக்கு வந்ததுக்கு ரசிகர்கள் வந்து நீங்க வழக்கம் போல சொல்றதுதான், பட் இருந்தாலும் there is a lot of value in it. ஆரம்ப படம் ஆப்வியஸா நீங்க தியேட்டர்ல வந்து பார்க்க போறீங்க, அது நோ டவுட் அபவுட் இட். இன்னும் மறுபடியும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க சார்பில் கேட்டுக்க. நீங்க ரசிகர்கள் கிட்ட இனிமேதான் படம் பார்க்க போறவங்க எதுக்காக இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓகே, எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் சுபா சார் தேங்க்யூ சோ மச். ஏன்னா இது வந்து நிச்சயமா நான் சொல்லி ஆகணும். ஏன்னா படம் பார்த்து ஐ வாஸ் சோ ஹாப்பி. ஏன்னா யூ கேவ் அ கம்ப்ளீட் நியூ ஷேட்ஸ் டு தி ஃபில்ம். ரொம்ப புதுசா இருக்கு படம். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஹெல்பிங் மீ டு தி கம்ப்ளீட் ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக்ஸ் எல்லாமே. தேங்க்யூ ஃபார் அண்ட் நேர்கள் படம் பார்க்காதவங்க நிச்சயமா போய் படம் பாருங்க. ஒண்ணு, படம் பார்த்தவங்களுக்கு ஐ நோ டெஃபினெட்லி தே வுட் என்ஜாய் தி ஃபில்ம். அத நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், வித்அவுட் எனி டூ வேஸ் அபௌட் இட். அவங்க ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் போவாங்க, கூட 10 பேர் ஐஸ்டே போவாங்க. ஆமா. சோ டிக்கெட் கிடைக்கலனா நீங்க மண்டே டியூஸ்டே போல போய் கூட கண்டிப்பா கிடைக்காதுங்க.
கிடைக்காத டிக்கெட். இந்த தீபாவளி திருநாள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கட்டும். சோ ஆரம்ப படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் நீங்க தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள்லாம் சொல்லிடலாம். தந்தி டிவி நேயர்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பட்டாசுலாம் வெடிங்க. ஆனா வந்து எவ்வளவு பேர் வந்து அதுல வந்து ஆபத்துல மாட்டிட்டு இருக்கிறாங்க அப்படி இப்படிலாம் நினைச்சு பார்த்துட்டு காசை கரியாக்காம சந்தோஷமா மத்தாப்புவா ஏதாவது வெடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டு தீபாவளி அந்த காசுக்கு டிக்கெட் வாங்கி போய் படம் பாருங்க. எஸ், அந்த காசுக்கு டிக்கெட் வாங்கி படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க தீபாவளி. ஓகே, இப்போ ஓவர் டு விஷ்ணு. எல்லா தந்தி டிவி நேயர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Play it safe. Have a safe Diwali. And Randy, thank you so much. Thank you very much. இந்த தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள்ல நான் விஷ்ணுவர்தன் and ரைட்டர் சுபாவோட ஒரு அருமையான ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். I am very happy about it. This is Randy saying tada, bye bye, take care, have a safe Diwali.